விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாக உள்ளதால் அவரது மகன் ஜேசன் சஞ்சயின் முதல் படமான சிக்மா திரைப்படம் தள்ளிப்போக அதிக வாய்ப்புள்ளது. முதலமைச்சர் விஜய் நடிப்பில் இயக்குனர் எச். வினோத் இயக்கத்தில் உருவாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் ஜூலை 24 அன்று வெளியாகலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்சார் பிரச்சனையால் தள்ளிப்போன இப்படம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக உள்ளது. அந்த வாரத்தில் வெளியாகவிருந்த மற்ற சிறு மற்றும் பெரிய படங்கள் தங்கள் ரிலீஸ் தேதிகளை மாற்ற திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. ஜனநாயகன் படம் கடந்த 2023இல் தெலுங்கில் வெளியான பகவந்த் கேசரி திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வ ரீமேக் ஆகும். குழந்தைகள் மீதான வன்கொடுமைக்கு எதிரான ஒரு முக்கிய சமூக கருத்தை மையமாக கொண்டு அரசியல் அதிரடி த்ரில்லராக இப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. படம் லீக் ஆன போது கலவையான விமர்சனங்களை பெற்றதால் படக்குழுவினர் திரைக்கதையில் சில மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. தற்போது ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் வாரியம் ஏ சான்றிதழ் அளித்துள்ளது. படத்தின் மொத்த நீளம் 3 மணி நேரம் 3 நிமிடங்கள் ஆகும். இதனால் விஜய் ரசிகர்கள் குஷியாகியுள்ளனர். இப்படியான சூழலில் நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்கியுள்ள சிக்மா திரைப்படம் ஜனநாயகன் படம் வருவதால் ஜூலை 31ஆம் தேதி வெளியாகவிருந்த இப்படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளிப்போக வாய்ப்புள்ளது. அதேபோல் ஜூலை 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் வெளியாக திட்டமிட்டிருந்த இம்மார்டல், தி இந்தியா ஸ்டோரி போன்ற பல படங்கள் ஜனநாயகன் படத்தின் வருகையால் பின்வாங்கும் என்று திரையுலக வட்டாரங்கள் கூறுகின்றன. திரைப்படம் வெளியான பிறகு அது வசூல் சாதனைகளை மட்டும் இல்லாமல் நடிகராக விஜயின் திரை பயணத்திற்கான நிறைவு அத்தியாயமாகவும் அரசியல் பயணத்துக்கு பிறகு வெளியாகும் முக்கிய படைப்பாகவும் தமிழ் சினிமா வரலாற்றில் தனித்த இடம்பெறும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. கடந்த 2002இல் வெளியான பகவதி திரைப்படத்திற்கு பிறகு சுமார் 24 ஆண்டுகள் கழித்து விஜய் நடிப்பில் ஏ சான்றிதழ் பெறும் படம் இதுவே என்பது குறிப்பிடத்தக்கது.